அது ஆண்கள்லாம் ஒருத்தவங்க தான் போவாங்க. பெண்கள் எழுந்துச்சு கஸ்தூரி ரோஜா அப்படின்னா போதும். 2 லேடிஸ் தான் கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு 10 எழுதிருக்குது. என்னடா நினைக்கிறேன், இது எங்க குழு கூட்ட பொம்பளைங்க, இது எங்க குழு கூட்ட பொம்பளைங்கன்னு. அப்புறம் அப்படியெல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஒன்னா மண்ணா வந்தால் ஒன்னா மண்ணா போகணும். சரியா 40 நிமிஷம் மட்டும்தான் பட்டிமன்றம் நடக்கும். நாங்கள் அந்த மாதிரி குறுப்பு இல்லைன்னு அப்பயே சொல்லியாச்சு. அதனால் நீ இருந்துச்சு கேட்கணும். நல்ல வாழ்க்கை ஜாலியாக இருக்கு. இதை விட என்னங்க, இந்த பெண்கள்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. பெண்கள் வந்து சாமர்த்தியசாலி, அதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தன் 20 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, பணமே அனுப்பலை. இது கடிதம் எழுதுது புருஷனுக்கு வெளிநாட்டில். அன்புள்ள அத்தான், இங்க அரிசி கடைக்காரன் பிரச்சனை, பால் கடைக்காரன் பிரச்சனை, மளிகை கடைக்காரன் பிரச்சனை, பணம் பற்றாக்குறை அதிகமாகிட்டு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை உடனடியாக அனுப்பணும்னுச்சு. அவன் லெட்டர் போய் 1 வாரத்துக்கு பிறகு சேர்ந்துச்சு. அவன் வாங்கி பார்த்தா அவனுக்கு அங்கே சம்பளம் இல்லை, வேலை இல்லை. அவன் திருப்பி ஒரு கடிதம் எழுதினான். அன்புள்ள புனிதா, நீ கேட்ட 10,000 ரூபாய் பணத்தை நான் அனுப்பலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் எனக்கும் இங்கு வேலை இல்லாத காரணத்தினால் இந்த 10,000 ரூபாய் பணத்துக்கு பதிலாக 10,000 முத்தங்களை இந்த கடிதத்தின் வாயிலாக அனுப்புகிறேன், பெற்றுக்கொள் அப்படின்னா. கொண்டாந்து போஸ்ட்மேன் கொடுத்தாரு. இந்த அம்மா வாங்கி பார்த்துச்சு. அந்த அம்மா பேர் புனிதவெள்ளி, ஒன்னே சொல்லுது. அந்த அம்மா அந்த கடிதத்தை வாங்கி படிச்சு பார்த்துட்டு, நீங்க எல்லாம் டென்ஷனா இருப்பீங்க, எவ்வளவு பிரச்சனை, அதெல்லாம் ஆகல. அது திருப்பி எழுந்துச்சு. அன்புள்ள அத்தான், நீங்கள் அனுப்பிய 10,000 முத்தங்களை போஸ்ட்மேனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அதில் 2,000 முத்தங்களை அரிசி கடைக்காரனுக்கும், 1000 முத்தங்களை பால் கடைக்காரனுக்கும், 1000 முத்தங்களை வாத்தியார் பிரபாகரனுக்கும் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் எழுதுச்சு. ஐயோ சாமி, இதுக்கு மேல நம்ம வெளிநாட்டுல கூட வந்துட்டான். அப்ப சாமர்த்தியம் இருக்கு பாருங்க, அதுலதான் வாழ்க்கை ஒளிஞ்சிருக்கு. என் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி நான் இதில் எங்கே தரமா கொண்டு போனேன், கொடைக்கானல் கொண்டு போன காரில். திருத்துறைப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் காருக்கு முன்னாடி 10 கழுதை படுத்துக்கிட்டு வழியை விடலை. என் பொண்டாட்டியை பார்த்து நான் அடியே, என்னடி உன் சொந்தக்காரவங்கெல்லாம் வழி மறிச்சு படுத்து கிடக்குறாங்க அப்படின்னு. அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னாங்க, ஆமாங்க, எல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணினதுக்கு பிறகு வந்த சொந்தம். இந்த முன்னாடி படுத்து கிடக்கு பார்த்தீங்களா, அதுதான் என் மாமியார். பின்னாடி படுத்து கிடக்கு பார்த்தீங்களா, அதுதான் என் சின்ன குழந்தைனார். அன்னையிலேருந்து என் பொண்டாட்டிட்டு நான் வாயை திறக்கிறது இல்லை. எது பேசினாலும் பேசுறா. ஆனா ஒண்ணு, இந்த இடத்துல மேடை சொல்லித்தான், இந்த கொரோனா நேரத்துல எனக்கு 4 லட்சம் ரூபாய் கடை, பட்டிமன்றம் இல்ல, வேலை இல்ல, பணம் கையில கிடைக்கல. 4 லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்கியிருந்தேன். வேலையே இல்லாம வீட்டுல படுத்திருந்தேங்க. கடங்காரன் வீட்டுக்கு வந்துட்டான். என் பொண்டாட்டியை பார்த்து, அடியே கடங்காரன் வந்துட்டாண்டி, வட்டியும் கொடுக்கல பணமும் கொடுக்கல, என்னடி பண்றதுன்னு. கட்டுன பொண்டாட்டி நான் இருக்கிறப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவனை பின்னாடி எப்படி நான் திருப்பி அனுப்புறேன்னு பாருங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதே மாதிரி செய்யுங்கன்னா. என்னடின்னு, என் தலைமுடியை விரிச்சு போட்டு என்னை அடிக்கிற மாதிரியே அடிங்க. நான் உட்காந்து அழுகுற மாதிரியே அழுகுறேன். புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை நடக்குது. இப்ப பணத்தை கேட்க வேண்டாம்னு ஓடிடுவான்னு ஐடியா சொன்னா என் பொண்டாட்டி, ஆகா அருமையான ஐடியா, வாழ்க்கையிலே உருப்படியா சொல்லியிருக்கிறான்னு. கடங்காரன் வந்தான். என் பொண்டாட்டி முடிய பிடிச்சி அடிக்கல. அடுத்த நாள் உயிரோட எந்த ஆம்பளையும் இருக்க முடியாது. ஆக்சுவல் அடிக்கிற மாதிரியே கையை தூக்குன. ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் முடிய தூக்கி முன்னாடி போட்டா தரையில வந்து விழுவும். இப்ப தனியா வந்து விழுவுது. எல்லாம் சௌரி முடிய சௌரியத்துக்கு வைக்கிது, சௌரியத்துக்கு மாட்டுது. என் பொண்டாட்டி முன்னாடி தூக்கி போட்டு அழுகுற மாதிரி அழுதா கடங்காரம் போயிட்டான். போன உடனே என் மனைவியை பார்த்து நான் சொன்னேன், அடியே என் நடிப்பை பார்த்தியாடி, சிவாஜி கணேசன் கூட இந்த மாதிரி நடிக்க முடியாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு பட்டி மேல போய் அடிக்கிற மாதிரி ஆக்ஷனை கொடுத்த பார்த்தியா, என் நடிப்பு தான் சூப்பர்ன்னு. என் மண்டாடி சொன்னாமா, நடிச்சா கிழிச்சா, இல்லாத முடியை வச்சுக்கிட்டு வராத கண்ணு தண்ணியை வெங்காயத்தை உரிச்சு வர வச்சு விட்டு, உன் சின்ன மாமியார் செத்தன்னைக்கு கூட ஒரு சொட்டு கண்ணு தண்ணி வரல. அப்படியெல்லாம் வராத கண்ணு தண்ணியை வர வச்சு முடிய முன்னாடி தூக்கி போட்டு அழுகுற மாதிரி அழுதம் பார்த்தியா, ஏன் நடிப்பு தான் சூப்பர்ன்னா. ஒளிஞ்சிருந்த கடங்காரம் எல்லாமா வந்து நான் போற மாதிரியே போனோம் பார்த்தியா, ஏன் நடிப்பு தான் சூப்பர்னா. வச்சிருந்த 10,000 வாங்கிட்டு போட்டாங்க. என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு இன்னைக்கு இப்படி போயிட்டு இருக்கேன், இந்த வாழ்க்கை நல்லா இருக்கான்னு இவர் கேட்டாரு. அப்படிலாம் இருந்தாலும் அந்த இன்பம், அந்த மகிழ்ச்சி அப்படிலாம் இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவங்க பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு பதில் சொல்லி பேசுவதற்காக அன்பு தம்பி அகிலன் அவர்கள் வருவதற்கு முன்னால் ஒரு இனிய பாடலோடு வாங்க சிந்து, அதுக்கப்புறமா நீ குந்து. இச்சை விட்டுறாதல்ல.